எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டுட்டு எல்லாரையும் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்ததில் பொறுமையாக இருந்ததுக்கு முதல் நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாம் நம்ம ஃபேமிலி. முருகதாஸ் சொன்ன மாதிரி உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே எல்லா முகமும் நமக்கு பரிச்சயமான முகம். எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட், அது மட்டும் இல்லை, எப்போவுமே என்னை ஊக்குவிச்சிட்ருக்க ஒருத்தங்கன்னா அது ப்ரெஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இட் வாஸ் அ லவ்லி ஸ்பீச் பாலாஜி, ரியலி ஒரு சிரிக்க வச்சிட்டார் எல்லாரையும். அண்ட் கிறிஸ் சார் ஏதோ நிறைய பேசுவாருன்னு நானும் நினச்சேன். வந்துட்டு என்ன சார் டக்குன்னு, ஸோ ஐ திங்க் படம் பேசும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். ஐ திங்க் இது ஒரு 1.25 வருஷத்தோட உழைப்பு ரெட்டத்தலை. ரியலி ஹாப்பி. இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரிட் ஸ்கிரிப்ட் வேறு மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தார், ரெட்டத்தலை கதையை. கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட். அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர், எங்களோட தயாரிப்பாளர். ஸோ எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அண்ட் பாசிட்டிவாக எண்ட் பண்ணோம். இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் கிறிஸ்மஸ் December 23rd படம் ரிலீஸ்ன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆண்டனி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர். ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட் ஞாபகம் இருக்குன்னா அது என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம். அண்ட் தேங்க்யூ ஆண்டனி சார். பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டனி சார் அப்போது கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும் போது நான் அங்கே போவேன். ஜென்ரலாக போய் நான் குக் பண்ணிட்டு போவேன், அங்கே அவங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் அவர் குக் பண்ணுவார். பட் அவர் பயங்கர பெக்யூலராக இருக்கும். இவர் சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்கு 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 டக்குன்னு தட்டுவார். அது எப்படி அந்த எடிட் திருப்பி மாத்துறாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடு. பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார். பட் அப்படியே வெளியில் வருவார், ஒரு காஃபி குடிப்பார். திடீர்னு பார்த்தா ரொம்ப குரூஷியலான டைமு. ரத்னம் சார்லாம் வெளியில் உட்காந்துருக்காரு. தட் அப்போ போயிருந்தேன், பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ், அந்த காப்பி போகணும். ஸோ லாஸ்ட் எடிட்டு. ஸோ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் திடீர்னு வெளியில் வந்தார், போயிட்டு பாத்ரூம்குள்ளே போனார். சரி, பரபரப்பாக இருக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் ஆளக்கணும். திருப்பி வராரு, முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு, ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துகிட்டு வெளில வராரு. ஸோ அந்த மாதிரி கேட்டால், இல்லை பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஹெவியாக இருந்தது, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ லைக் தட் ஹீ இஸ். அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். இந்த படத்துலையும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு அவர் எடிட் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அண்ட் திருக்குமர சார், நான் சொன்ன மாதிரி இஸ் இந்த கேரக்டர் 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒன்று மல்பே உபேந்திரா, ஒன்று காளி. இந்த 2 கேரக்டரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு. திரு சார் என்கிட்ட ரொம்ப அழகாக சார். ஏன்னா எனக்கு என்னென்னா, நம்ம தடம்புல பண்ணது ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் இதில் 2 கேரக்டருமே வேறு வேறு ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதை ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணார். ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் படம் பண்ணும் போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு எப்போதுமே தேவை, அது இந்த படத்தில் இருந்துச்சு. ஆக்ஷன் ஆஃப்கோர்ஸ் இருக்குது, பட் லவ்வை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமாக இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி. பிகாஸ் ரெகுலராக அவங்க சொன்ன மாதிரி ரெகுலராக இல்லாமல் இது ஒரு கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும். நான் அந்த கேரக்டரை ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணாங்க. ஸோ அண்ட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் சாம் அவரோட மியூசிக், ஒர்க் சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் சாங் கண்ணம்மா கண்ணம்மா, தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி. இந்த பாடலை அவர் பாடினதுக்கு நான் சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இட்லி கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் தனுஷ் பிரதர்கிட்ட காமிச்சேன், ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன்.
அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா எல்லாமே சாம் வந்து சார் இந்த பாட்டு அவர் பாடினா எப்படி இருக்கு. ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ். நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்குறது, இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு காமிங்க, அவர் ஓகேன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா, தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐல பண்ணி டியூன் அனுப்புறாப்புல. எப்பா டியூன் அனுப்ப சொன்னா பாட்டே அவர் பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமிக்கணும்னா எப்படிடா போடுறது அப்படின்னு. இல்லை போடுங்க சார். ஏன்னா அவரும் ஃபர்ஸ்ட் புரியல, பட் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சாரு. பிரதர் யாரு பாடியிருக்க அந்த பாட்டை அப்படின்னா, இல்லை பிரதர் நீங்க தான் ஏஐ. இப்படி ஒரு பயங்கர தர்ம சங்கட இதுல என்னை கொண்டு போய் விட்டாங்க. பட் immediately he said yes, I will do it. என்ன பிரதர் நான் பண்றேன் அப்படின்ட்டு, பிகாஸ் he loved the song and thanks to him இன்னைக்கு எல்லாருமே அந்த பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க. and December 25th உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். thank you so much. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். Special thanks to all the dignitaries who have come here today. It's an honor to share the stage with all of you. Thank you so much from the bottom of my heart. ரொம்ப நாள் ஆயிடுச்சு since the time that we have met on the capacity la, and இன்னைக்கு I want to be a little honest with all of you. என்னோட முதல் படத்துக்கு அப்புறம் நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் சினிமா ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கல. உண்மையாக சொல்லணும்னு ஐ திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஒரு மைண்டில் இட் ஹேட் கம். அண்ட் I think that is one of the biggest lessons that I have learned. Yenana, because in cinema, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, hunger. How hungry you are for your films, how hungry you are for your characters. இன்னும் better செய்யணும்னு இருக்கிற பசி. நம்ம செட்டில் ஆயிட்டு அதுவே நம்ம டவுன்ஃபாலுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட் ஆகிடும். அண்ட் that's something that all of us in the cinema industry, in whatever capacity, be it as an actor, be it a director, cast, crew, yellame, we have to have that hunger constantly to keep doing better than what we have done before. And that realization time le rettala oru padam enkitta vandachu. And ஆந்திரி என்னோட கேரக்டரோட பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். சில ஸ்க்ரீன்ல சும்மா இருக்கிற கேரக்டர் இல்லை. ஷி ஹேஸ் அ பர்பஸ், ஷி ஹேஸ் ஒரு இன் அ வே படத்தோட டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்துச்சு. And it was an honor and a pleasure to play such important characters, because as an actress, I do not want to simply come on screen, dance, சில love scenes பண்ணக்கு அப்புறம் vanish ஆயிடும். That's not what I want. I want to be in the cinema and I want to show that even women characters have a driving force and bring value to the films. So thank you so much, Chris sir. எவ்வளோ ஸ்ட்ராங் கேரக்டர், எவ்வளோ ஒரு strong minded. She stands her ground come what may. And that's the learning point that I have learned from this film. So thank you so much. And last but not the least, Mr. Arun Vijay sir. I think Nama industry, if I can safely say that he is one of the most hardworking and most dedicated actors. And I'm only praying from the bottom of my heart, not for myself, but I pray for him that this film gives him the recognition that he truly deserves. Romba hard work pannite. Naan nambure that you go and watch the film and enjoy it. Thank you so much. Romba nandri.